சுற்றுலா ஓட்டுநர் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது கொடைக்கானல், ஊட்டி இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் புரியுறவங்க கொஞ்சம் நீங்களே போட்டுங்க. இதுக்கு வந்து குரோம் ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து epass.tneg.org அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரீங்களா இல்லை இந்தியாவுக்குள்ளேருந்து வரீங்களான்னு அதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் இந்தியாவுன்னு உள்ளே இருந்து வரோம் அப்படின்னு, இந்தியாவுக்குள்ளே இருந்து வரோம் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக அவங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க அதோட கேப்சாவை நம்பரை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் 4 நம்பர் வரும். அந்த 4 நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீலகிரி போகிறீங்களா இல்லை கொடைக்கானல் போகிறீங்களான்னு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் நீலகிரினா நீலகிரி செலக்ட் பண்ணிங்க, கொடைக்கானல்னா கொடைக்கானல் செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து கொடைக்கானல் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து முதல்ல வந்து விண்ணப்பதாரர் பெயர், உங்களோட பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போகிறீங்களா இல்லை டூரிஸ்ட்டு போகிறீங்களான்னு கேட்கு. நீங்கள் மேக்ஸிமம் வந்து டூர் தான் போவோம், அதனால் வந்து டூரிஸ்ட்டுன்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் வாகனத்தின் பதிவு எந்த வண்டியில் போகிறீங்களோ, காரோ இல்லை வேன் இல்லை மினி பஸ்ஸில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்கன்னா, டூர் பஸ்ஸில் போகிறீங்கன்னா அந்த வண்டியோட நம்பர் அதை என்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மொத்த பயணிகள் எத்தனை பேர் போகிறீங்க. நீங்கள் காரில் போனீங்கன்னா ஒரு 4 பேர் போகிறீங்களா, 5 பேர் போகிறீங்களா, இல்லை வேன்னா 15 பேர் இல்லை 12 பேர், இல்லை மினி பஸ்ஸில் போகிறீங்கன்னா 21 பேர், இல்லை பஸ்ஸில் போகிறீங்கன்னா 40 பேர் போகிறீங்கன்னா 40 பேர், அதை என்டர் பண்ணிக்கிங்க. நான் 15 பேர் வேனில் போகிறதுனால 15 பேர் என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து வாகனம் உற்பத்தி செஞ்ச வருடம், அதாவது தயாரிக்கப்பட்ட வருடம், அது வந்து உங்கள் வண்டி எந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த வண்டி ஆர்சி புக்கில் பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்ட வருடம் இருக்கும். அந்த வருடத்தை போட்டுங்க. என்னோடய வண்டி வந்து 2010, அதோட வருடத்தை நான் போட்டுக்கிறேன். அடுத்தபடியாக அவங்க வாகனத்தின் டைப்பு கேட்குறாங்க, அதாவது என்ன வாகனம்னு கேட்குறாங்க. உங்களுக்கு காரா மினி பஸ்ஸா வேனா அதை செலக்ட் பண்ணி, என்னோடது வேனு, அதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி வந்து பெட்ரோல் வண்டியா டீசல் வண்டியா இல்லை சிஎன்ஜி யூஸ் பண்ணுறீங்களா அதை டீட்டெயில் கேட்குறாங்க. என்னோடய வண்டி டீசல் வண்டி, அதனால் நான் டீசலை செலக்ட் பண்ணிட்டேன். உங்களை வண்டி பெட்ரோல் வண்டினா பெட்ரோல் செலக்ட் பண்ணிங்க, இல்லை சிஎன்ஜினா சிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கங்க. என்ன கேட்டகரியாக அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தபடியாக உள்நுழையும் நாள், அதாவது வந்து நீங்கள் என்னைக்கு வந்து கொடைக்கானலில் என்ட்ரு ஆக போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து சும்மா ஒரு 10ஆம் தேதின்னு போடுறேன். நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அந்த டேட்டு போட்டுங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் என்றைக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. ரிட்டர்ன் வர டேட்டை நீங்கள் போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு டிஃபால்ட்டாக வருது. டிஸ்ட்ரிக் வந்து நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக், நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட முகவரியை வந்து அங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சல் குறியீடு, அந்த அஞ்சல் குறியீடு உங்களோட அஞ்சல் குறியீடை வந்து செலக்ட் பண்ணிங்க. லாஸ்ட் 2 காலம் பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் எங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்க ரூம்னா ஃபஸ்ட் ஒன்றை கிளிக் பண்ணிங்க. இல்லை இதுக்கப்புறம் தான் புக் பண்ண போகிறோன்னா செகண்ட் ஒன்றை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ பாஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும்.